உங்களைச் சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குகிறது என்று நீங்கள் எப்போதாவது ஆழமாக யோசித்திருக்கிறீர்களா? இது நாம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான். சற்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் ஊரில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் ஒரு தொழிற்சாலை திடீரென மூடப்படுகிறது. காரணம் உள்ளூர் பொருளாதாரமோ அல்லது நம் நாட்டுச் சட்டமோ அல்ல, எங்கோ ஐரோப்பாவில் உள்ள ஒரு அரசியல்வாதி கொண்டு வந்த புதிய சுற்றுச்சூழல் வரி. ஆமாம், இது மட்டுமில்ல. நீங்கள் இன்று என்ன செய்திகளை படிக்க வேண்டும், எதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்பதை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் முடிவு செய்யாமல் எங்கோ ஒரு மூலையில் ஏசி அறையில் அமர்ந்திருக்கும் கார்ப்பரேட் நிறுவனத்தின் அல்கரிதம் முடிவு செய்கிறது. எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் ஏதோ ஹாலிவுட் திரைப்படத்தின் அறிவியல் புனைக்கதை அல்ல. இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிஜம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் போட்டித் தேர்விற்கு தயாராகுபவராக இருந்தாலும் சரி, அல்லது உலக நடப்புகளை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டவராக இருந்தாலும் சரி, பல செய்தித்தாள்கள் மற்றும் அரசு அறிக்கைகளிலிருந்து திரட்டப்பட்ட தகவல்களை உங்களுக்காக இன்று எளிமைப்படுத்தி வழங்கப் போகிறோம். கண்டிப்பா. இன்று நாம் இந்தியாவின் உள்நாட்டு பொது சுகாதாரம் மற்றும் ஜனநாயக நகர்வுகளில் தொடங்கி சுற்றுச்சூழல், பொருளாதாரம், எல்லை பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய ராஜதந்திர உத்திகள் வரை ஒரு முழுமையான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். இது வெறும் செய்திகளின் தொகுப்பு இல்லை, பல வேறுபட்ட செய்திகளுக்கிடையே உள்ள தொடர்பை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டி. ஆமாம், அந்த தொடர்பைத்தான் இன்று நாம் அலசப் போகிறோம். முதலில் நம் வீட்டின் உள் விவகாரங்களிலிருந்து தொடங்குவோம். ஒரு வீட்டின் அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதுபோலவே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அதன் இளைய சமுதாயத்தின் உடல் நலனும் திறன் மேம்பாடும் முக்கியம். ஆனால் அந்த தலைமுறையின் ஆரோக்கியம் குறித்து ஒரு அதிர்ச்சியளிக்கும் செய்தி வந்திருக்கிறதில்லையா? உண்மைதான். மத்திய சுகாதார அமைச்சகம் முதன்முறையாக குழந்தைகளுக்கான நீரிழிவு நோயை கையாள்வதற்கான ஒரு தேசிய வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம். இந்த நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் என்பது பொதுவாக 35-40 வயதை கடந்தவர்களுக்கு வரும் ஒரு வாழ்க்கை முறை நோய் என்றுதானே இவ்வளவு காலமாக நம்பிக்கொண்டிருந்தோம். திடீரென்று குழந்தைகளுக்காக தனியாக ஒரு தேசிய வழிகாட்டுதலை உருவாக்க வேண்டிய அளவுக்கு பொது சுகாதார கட்டமைப்பிற்கு என்ன அவசரம் வந்துவிட்டது? பாத்தீங்கன்னா, அந்த ஏன் இப்போது என்ற கேள்வி மிக முக்கியமானது. முன்பெல்லாம் குழந்தைகளில் காணப்படுவது டைப் 1 நீரிழிவு நோய் மட்டுமே. அது மரபணு சார்ந்தது. ஆமாம், மிக குறைவான குழந்தைகளுக்கே வரும். கரெக்ட். ஆனால் இப்போது டைப் 2 நீரிழிவு நோய் குழந்தைகளை அதிக அளவில் தாக்கத் தொடங்கியுள்ளது. இதற்கு காரணம் முற்றிலுமாக மாறிப்போன அவர்களின் வாழ்க்கை முறைதான். குழந்தைகள் பல மணி நேரம் டிஜிட்டல் திரைகளுக்கு பின்னால் முடங்கி கிடக்கிறார்கள். மைதானத்திற்கு சென்று விளையாடும் உடல் உழைப்பு பெருமளவு குறைந்துவிட்டது. துரித உணவுகளின் ஆதிக்கம் அதிகரித்துவிட்டது. இது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம். சரி, வாழ்க்கை முறை மாறிவிட்டது என்பது புரிகிறது. அதற்காக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டியதானே? இதை ஏன் அரசு ஒரு தேசிய அளவிலான கொள்கையாக மாற்ற வேண்டும்? அங்கதான் இந்த வழிகாட்டுதலின் முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு நீரிழிவு நோய் வரும்போது அது அந்த பெற்றோர் சார்ந்த தனிப்பட்ட மருத்துவ பிரச்சனையாக மட்டும் சுருங்கி விடுவதில்லை. அது நாளைய மனித வளத்தை பாதிக்கும் தேசிய பிரச்சனை. அதனால் இந்த வழிகாட்டுதல் வெறும் மாத்திரைகளை மட்டும் பரிந்துரைக்கவில்லை. வேறென்ன சொல்லுது இந்த வழிகாட்டுதல்? பரிசோதனை, நோயறிதல் மற்றும் நீண்டகால மேலாண்மை ஆகியவற்றை இந்தியாவின் ஆரம்ப சுகாதார நிலையங்களோடு நேரடியாக ஒருங்கிணைக்கிறது. அதாவது, குக்கிராமத்தில் உள்ள ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல கூட இனி குழந்தைகளுக்கான நீரிழிவு நோயை கண்டறியும் கட்டமைப்பு உருவாக்கப்படும். அப்படியா? அதாவது தனிப்பட்ட குடும்பத்தின் சுமையை பொது சுகாதார கட்டமைப்பு தன் தோளில் சுமக்க தயாராகிறது என்று சொல்லலாம். இது ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். அதே இளைய தலைமுறையின் திறன் மேம்பாடு குறித்து பார்த்தால், AICTAயின் இன்டர்ன்ஷிப் போர்ட்டலில் கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 47 மில்லியன், அதாவது 4.7 கோடி மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர் என்ற தரவு வெளியாகியுள்ளது. ஆமாம், 4.7 கோடி என்பது மிகப்பெரிய எண். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த இன்டர்ன்ஷிப்கள் மூலம் மாணவர்கள் உண்மையிலேயே திறன் பெறுகிறார்களா, அல்லது பெருநிறுவனங்களுக்கு குறைந்த சம்பளத்தில் வேலை செய்ய ஆட்கள் கிடைக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இது நடக்கிறதா? நீங்கள் கேட்பது நியாயமான சந்தேகம்தான். தொடக்கத்தில் இன்டர்ன்ஷிப் என்றாலே அது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மலிவான வேலையாட்களை தரும் முறை என்ற விமர்சனம் இருந்தது. ஆனால் இந்த 4.7 கோடி என்ற தரவை சற்று ஆழமாக பார்க்க வேண்டும். சரி, எப்படி பார்ப்பது?
முன்பு கார்ப்பரேட் நிறுவனங்களின் பயிற்சி வாய்ப்புகள் என்பது பெருநகரங்களில் உள்ள பெரிய கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு சலுகையாக இருந்தது. ஆனால் இந்த AICTE போர்ட்டல் மூலம் சிறு நகரங்கள் மற்றும் கிராமப்புற மாணவர்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களுடன் நேரடியாக இணைக்கப்படுகிறார்கள். அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட மாணவர்களுக்கும் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன என்கிறீர்கள். சரியாகச் சொன்னீர்கள். இன்று தொழில் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் வேலைக்கான தயார் நிலை. கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வரும் மாணவர்களுக்கு தொழில்முறை வேலைகளை எப்படி செய்வது என்று தெரிவதில்லை. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கு. ஆமாம். இந்த இன்டர்ன்ஷிப்புகள் அந்த கல்விக்கும் வேலைவாய்ப்பிற்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கின்றன. இது இந்தியாவின் திறன் மேம்பாட்டு நிலப்பரப்பில் ஒரு அமைதியான புரட்சி என்றே சொல்லலாம். என்றால் அந்த மக்கள் தங்களை ஆளும் அரசை தேர்ந்தெடுப்பது ஜனநாயகத்தின் அடித்தளம். சமீபத்தில் அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல் வாக்கெண்ணிக்கை முடிவுகளை நாடே உற்று நோக்கியது. கண்டிப்பா. தேர்தல்னாலே ஒரு திருவிழா மாதிரி தான். ஆனா இதில் ஒரு விஷயம் என் கவனத்தை ஈர்த்தது. மேற்கு வங்காளத்தில் மட்டும் அமைதியான வாக்கெண்ணிக்கையை உறுதி செய்ய 165 கூடுதல் பார்வையாளர்கள் மற்றும் 77 காவல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். ஒரு வாக்கெண்ணிக்கைக்கு ஏன் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு படை? மேற்கு வங்காளத்தின் அரசியல் வரலாறு என்பது நீண்ட காலமாகவே வன்முறைகளோடு தொடர்புடையது. தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய வன்முறைகள் அங்கு சகஜம். எனவே தேர்தல் ஆணையம் எந்தவொரு சிறு அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த அளவுக்கு கூடுதல் பார்வையாளர்களை நியமித்து ஜனநாயக நடைமுறையை பாதுகாக்கிறது. சரி, ஒரு நாள் நடக்கும் தேர்தலிலும் வாக்கு எண்ணிக்கையிலும் காட்டும் இந்த ஜனநாயக அக்கறைய அன்றாட வாழ்க்கையில், குறிப்பாக டிஜிட்டல் உலகில் அரசாங்கங்கள் காட்டுகின்றனவா என்பது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே உள்ளது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒருபுறம் தேர்தல் மூலம் ஜனநாயகம் இயங்குகிறது என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். மறுபுறம் ஆன்லைன் தணிக்கை மற்றும் புதிய தகவல் தொழில்நுட்ப விதிகளின் மூலம் அரசாங்கம் மக்களின் கருத்து சுதந்திரத்தை முடக்குவதாக கடுமையான விமர்சனங்கள் எழுகின்றனவே. அரசாங்கம் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்குரல்களை நசுக்குகிறதா, அல்லது அரசாங்கம் சொல்வது போல் பொய்ச் செய்திகளை கட்டுப்படுத்த இது அவசியமா? இதை பற்றி சோர்ஸ்கள் என்ன சொல்கின்றன? இது ஒரு மிக நுட்பமான விவாதம். நாம் எந்த பக்கமும் சாராமல் இதை பார்க்க வேண்டும். அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து பார்த்தால் சமூக வலைத்தளங்களில் பரவும் வதந்திகள் சில மணி நேரங்களில் நிஜ உலக கலவரங்களாக மாறுகின்றன. அதை தடுக்க அவர்களுக்கு அதிகாரம் தேவை என்று வாதிடுகிறார்கள். சரி, விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க? விமர்சகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஐடி விதிகள் மிகவும் தளர்வாகவும் தெளிவாக வரையறுக்கப்படாமலும் உள்ளன. இதனால் எது பொய்ச் செய்தி, எது நியாயமான விமர்சனம் என்பதை அரசே தீர்மானிக்கிறது. இது மறைமுகமான தணிக்கைக்கு வழிவகுக்கிறது என்பதுதான் அவர்களின் குற்றச்சாட்டு. இது ஒரு கத்திமேல் நடக்கும் பயணம் போல இருக்கிறது. இதனுடன் சேர்த்து இன்னொரு விஷயமும் என்னை அச்சுறுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இன்று அபரிமிதமாக வளர்ந்து வருகிறது. இதை கட்டுப்படுத்துவது அரசாங்கம் அல்ல, கார்ப்பரேட் நிறுவனங்கள். ஆமாம், அது ஒரு தனி உலகம். நாம் அரசாங்கங்களை ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் நாம் என்ன சிந்திக்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும் என்பதை ஒரு தனியார் நிறுவனத்தின் அல்காரிதம்கள் தீர்மானிக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு என்பது பிரேக் இல்லாத ஒரு அதிவேக ரயில் போல தோன்றுகிறது. நாம் அந்த ரயிலை கட்டுப்படுத்துவதை பற்றி யோசிக்காமல் அது வேகமாக செல்வதற்கான தண்டவாளங்களை மட்டுமே அமைத்து வருகிறோமோ? பாத்தீங்கன்னா, அந்த ரயிலின் ஓட்டுநர்கள் யார், அவர்கள் யாருக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள் என்பதுதான் இங்குள்ள மிகப்பெரிய கேள்வி. கார்ப்பரேட் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள AI தொழில்நுட்பங்கள் எவ்வித பொறுப்புடைமையும் இல்லாமல் செயல்படுகின்றன என்ற ஒரு பார்வை இருக்கிறது. ஓ, அதாவது அக்கவுண்டபிலிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. ஆமாம். நீங்கள் ஒரு பொருளை வாங்குகிறீர்களா அல்லது யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்பது வரை அனைத்தையும் இந்த AI அல்காரிதம்கள் தீர்மானிக்கக்கூடிய அபாயம் உள்ளது. அரசாங்கத்தின் தணிக்கை ஒரு புறம், கார்ப்பரேட் AIயின் ஆதிக்கம் மறுபுறம் என டிஜிட்டல் உரிமைகள் இன்று இருமுனை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. டிஜிட்டல் உலகில் நம்மை அறியாமலேயே கார்ப்பரேட் ஆதிக்கம் நடக்கிறது என்றால், உண்மையான உலகில் சர்வதேச வர்த்தகத்தில் பசுமை என்ற பெயரில் இன்னொரு ஆதிக்கம் நடப்பதாக தெரிகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் CBAM, அதாவது கார்பன் எல்லை சரிசெய்தல் பொறிமுறை பற்றி பொருளாதாரம் சார்ந்த செய்திகளில் அதிகமாக பேசப்படுகிறதே. இது ரொம்ப முக்கியமான ஒரு புவிசார் பொருளாதார பிரச்சனை.
இது என்னை பொறுத்தவரை நாம் பாட்டுக்கு நம்ம ஊர்ல இரும்பு தயாரித்து விற்று கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஐரோப்பா வந்து நீ சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துகிறாய், எனக்கு வரி கட்டு என்று சொல்வது போல் இருக்கிறதே. இது எப்படி சாத்தியம்? இதை புரிந்து கொள்ள நாம் உலகளாவிய காலநிலை அரசியலை பார்க்க வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியம் 2026 முதல் இந்த சிபிஏஎம்ஐ முழுமையாக அமல்படுத்துகிறது. இதன்படி இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து இரும்பு, அலுமினியம், சிமெண்ட் போன்ற பொருட்கள் ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும்போது அந்த பொருட்களை உற்பத்தி செய்ய எந்த அளவுக்கு கார்பன் உமிழ்வு நடந்ததோ அதற்கு ஏற்றவாறு ஒரு வரியை எல்லையிலேயே கட்ட வேண்டும். ஒரு நிமிஷம், ஐரோப்பா இதை எப்படி நியாயப்படுத்துறாங்க? ஐரோப்பா இதை நியாயமான போட்டி என்று கூறுகிறது. அதாவது தங்கள் நாட்டு தொழிற்சாலைகள் அதிக செலவு செய்து பசுமை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன, அதனால் வெளிநாட்டு பொருட்களும் அதே செலவை சந்திக்க வேண்டும் என்பது அவர்களின் வாதம். கொஞ்சம் பொறுங்கள், இதில் எங்கே நியாயம் இருக்கிறது? ஐரோப்பிய நாடுகள் தங்கள் நாட்டு தொழிற்சாலைகள் கார்பன் உமிழ்வை குறைக்க பல பில்லியன் டாலர்களை மானியமாக வழங்குகின்றன. ஆனால் இந்தியா போன்ற வளரும் நாடுகளிடம் அந்த தொழில்நுட்பம் கிடையாது, மானியமும் கிடையாது. நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். இந்திய ஏற்றுமதியாளர்கள் மீது இந்த வரிச்சுமை அப்படியே ஏற்றப்பட்டால் நம் பொருட்கள் ஐரோப்பிய சந்தையில் விலை அதிகமாகி விற்க முடியாமல் போய்விடுமே. இது உலக வர்த்தக அமைப்பின் விதிகளுக்கே முரணானதில்லையா? நீங்கள் மிகச் சரியாக பிடித்து விட்டீர்கள். இதைத்தான் இந்திய அரசு கடுமையாக எதிர்க்கிறது. வளரும் நாடுகள் பொருளாதார ரீதியாக வளர ஆரம்பித்திருக்கும் இந்த நேரத்தில் சுற்றுச்சூழல் என்ற பெயரில் போடப்படும் இந்த வரி ஒரு பசுமை பாதுகாப்பு வாதம் என்று பல நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன. அப்போ இந்தியா இதை எப்படி சமாளிக்கப் போகுது? இந்தியா இதை சமாளிக்க புதிய ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் விலக்கு கேட்டது. ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதனாலதான் இதற்கு பதிலடியாக ஐபிஏஎம், அதாவது இந்தியன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் என்று ஒரு திட்டத்தை இந்தியா முன்னெடுக்க வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள். ஒரு நிமிஷம், இதை நான் சரியாக புரிந்து கொண்டேனா என்று பாருங்கள். சிபிஏஎம் என்பது ஐரோப்பிய சுங்கச்சாவடியில் நம் கட்டணம் செலுத்துவது. அந்த பணம் ஐரோப்பிய அரசாங்கத்தின் கஜானாவிற்கு செல்லும். ஆனால் இந்த ஐபிஏஎம் என்பது அந்த கார்பன் வரியை நாம் ஐரோப்பாவிற்கு கட்டுவதற்கு பதிலாக இந்தியாவிலேயே நம் அரசாங்கமே வசூலித்துக் கொள்வது. ஆமா, கரெக்டா. அதாவது சுங்கச்சாவடி கட்டணத்தை நம் ஊரிலேயே வசூலித்து அந்த பணத்தை வைத்து நம் நாட்டின் சாலைகளை செப்பனிடுவது போன்றதா இது? அருமையான ஒப்பீடு. அதைத்தான் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஐரோப்பாவுக்கு வரியை கட்டி நம் பணத்தை இழப்பதற்கு பதிலாக நாமே அந்த வரியை உள்ளூரில் வசூலித்துக் கொள்ளலாம். அந்த பணத்தை ஒரு நிதியாக மாற்றி இந்திய தொழிற்சாலைகள் பசுமை தொழில்நுட்பத்திற்கு மாறுவதற்கு மானியமாக வழங்கலாம். இதற்காக சிசிடிஎஸ், அதாவது கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம் என்ற உள்நாட்டு கார்பன் வர்த்தக திட்டத்தை இந்தியா உருவாக்கியுள்ளது. ஓ, கார்பன் வர்த்தக திட்டம் என்றால் என்ன? அது எப்படி வேலை செய்யும்? அதை ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்கிறேன். இது தொழிற்சாலைகளுக்கான ஒரு டயட் பிளான் மாதிரி. ஒவ்வொரு தொழிற்சாலையும் இவ்வளவு கார்பனை மட்டுமே வெளியிட வேண்டும் என்று அரசு ஒரு எல்லையை நிர்ணயிக்கும். ஒரு தொழிற்சாலை அந்த எல்லையை விட குறைவாக கார்பனை வெளியிட்டால் அவர்களுக்கு கார்பன் கிரெடிட்கள் பரிசாக கிடைக்கும். அப்போ எல்லையை தாண்டி மாசுபடுத்துபவர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் அந்த கிரெடிட்களை விலை கொடுத்து வாங்க வேண்டும். இது தானாகவே தொழிற்சாலைகளை பசுமை தொழில்நுட்பத்தை நோக்கி நகரச் செய்யும். ஆஹா, இது மிக சிறந்த உத்தியாக இருக்கிறதே. பசுமை தொழில்நுட்பம், மாற்று எரிபொருள் என்று சொல்லும்போதே எனக்கு குஜராத் காண்ட்லா துறைமுகத்தின் ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. அது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. எந்த செய்தி சொல்றீங்க? பல ஆண்டுகளாக நம் விவசாயிகளுக்கும் நிலத்தடி நீருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்த ஒரு ஆக்கிரமிப்பு செடி இருக்கிறது. நம்மூரில் அதை சீமை கருவேலம் என்போம், அங்கு கண்டோபவால் என்று சொல்கிறார்கள். நிலத்தடி நீரை முழுவதுமாக உறிஞ்சி அழிக்கும் இந்த அரக்கஞ்செடியை வைத்து துறைமுகத்தில் கப்பல்களுக்கான மாற்று எரிபொருளை உருவாக்கப் போகிறார்களாமே, இது உண்மையா? முற்றிலும் உண்மை. இதுதான் அறிவியலின் அற்புதம். இந்த ஆக்கிரமிப்பு செடி மற்ற உள்ளூர் தாவரங்களை வளரவிடாமல் தடுக்கும் ஒரு மோசமான களை. ஆனால் காண்ட்லா துறைமுக நிர்வாகம் இந்த பிரச்சனையை ஒரு மாபெரும் வாய்ப்பாக மாற்றியுள்ளது. எப்படி? ஹரித்சாகர் என்ற பசுமை துறைமுக வழிகாட்டுதல்களின் கீழ் இந்த களைச்செடியிலிருந்து பயோமெத்தனால் எனப்படும் சுத்தமான எரிபொருளை தயாரிக்கும் ஒரு முன்னோடி திட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதை கேட்டும்போதே சிலிர்ப்பாக இருக்கிறது. எங்கோ ஒரு மூலையில் உள்ள கழிவை, களையை எடுத்து அதை உலகளாவிய கப்பல்களுக்கான எரிபொருளாக மாற்றுகிறார்கள். ஆமாம், இதன் மூலம் 2 லாபங்கள். 1, சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் களை அழிக்கப்படுகிறது. 2, காண்ட்லா துறைமுகம் வெறும் சரக்கு இறக்கும் இடமாக மட்டுமில்லாமல் சிங்கப்பூர்,
அல்லது ரோட்டர்டாம் போன்று கப்பல்களுக்கு மாற்று எரிபொருள் நிரப்பும் ஒரு உலகளாவிய மையமாக உருவெடுக்கிறது. சூத்தர். இதோடு சேர்த்து துறைமுகங்களை கார்ப்பரேட் மயமாக்குவது மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துவது குறித்தும் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஒரு நிமிஷம். துறைமுகங்களை கார்ப்பரேட் மயமாக்குவதா? அது அரசுக்கு சொந்தமான துறைமுகங்களை தனியாருக்கு விற்பது போன்றதுதானே. அதில் என்ன லாபம் இருக்க முடியும்? இல்ல, அதை தனியாருக்கு விற்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது நிர்வாக சுதந்திரம் தொடர்பானது. தற்போது பெருந்துறைமுகங்கள் அரசின் கடுமையான விதிகளுக்கு கீழ் இயங்குவதால் ஒரு சிறிய முடிவெடுக்க வேண்டும் என்றாலும் மாதக்கணக்கில் ஆகிறது. ஆனால் சர்வதேச சந்தையில் போட்டி மிக அதிகம். ஓ, அதனால அந்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை வேகப்படுத்த நினைக்கிறாங்க. ஆமா, துறைமுகங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தைப் போல செயல்படும் தன்னாட்சி அதிகாரத்தை கொடுப்பதன் மூலம் சரக்கு கையாளும் திறன், வேகம் மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் திறன் அதிகரிக்கும். அதேபோல சரக்குகளை சாலை வழியாக கொண்டு செல்வதை விட உள்நாட்டு நதிகள் மற்றும் கால்வாய்கள் வழியாக கொண்டு செல்வது செலவை வெகுவாக குறைக்கும். உலகளாவிய சப்ளை செயின் நெருக்கடிகளை சமாளிக்க இது இந்தியாவுக்கு மிகவும் அவசியம். ஆக, சர்வதேச வர்த்தக போர்களை சமாளிக்க நமக்கு சிறந்த உள்கட்டமைப்பும் மாற்று எரிபொருளும் தேவை என்பதை இந்தியா உணர்ந்துள்ளது. சரக்கு கப்பல்கள் ஒருபுறம் நம்மை உலக நாடுகளோடு இணைத்தாலும் நமது அண்டை நாடுகளுடனான தரவழி எல்லைகள் என்ன நிலையில் உள்ளன என்று பார்ப்பது முக்கியம். நாம் வல்லரசாக ஆசைப்படுகிறோம், ஆனா நேபாள எல்லையில் ஏதோ சிறு சிறு உரசல்கள் நடப்பது போல் தெரிகிறதே. ஆமாம், 2 முக்கிய சிக்கல்கள் அங்கே நிலவுகின்றன. முதலாவது காலபாணி லிபிலேக் வழியான கைலாஷ் மானசரோவர் யாத்திரை பாதை. இந்த பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்குல்ல. உண்மைதான். இப்பகுதி தங்கள் நாட்டின் வரைபடத்திற்குள் வருவதாக நேபாளம் தனது இறையாண்மையை காரணம் காட்டி நீண்ட காலமாக ஆட்சேபனைகளை தெரிவித்து வருகிறது. ஆனால் இந்தியா சரித்திரபூர்வமாக இது தனது எல்லைக்குட்பட்டது என தொடர்ந்து உறுதியாக கூறி வருகிறது. இதை நாம் செய்திகளின் அடிப்படையில் நடுநிலையாகவே பார்க்க வேண்டும். இரு நாடுகளும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளன. இதற்குள் எடுத்துச் சென்றால் புதிய சுங்க வரி விதிக்கப்படும் என்று நேபாள அரசு அறிவித்துள்ளதாமே. 100 ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகையே இல்லையே. இதற்காக ஏன் இரு நாட்டு எல்லையிலும் இவ்வளவு பதற்றம் நிலவுகிறது? டெல்லியிலோ காட்மாண்டுவிலோ அமர்ந்து பார்ப்பவர்களுக்கு இது வெறும் 100 ரூபாய் வரிதான். ஆனால் எல்லையோர மக்களின் அன்றாட வாழ்க்கையை இது எப்படி பாதிக்கிறது என்று பாருங்கள். இந்தியா நேபாள எல்லை என்பது பல 100 ஆண்டுகளாக திறந்தவெளி எல்லையாகும். ஓ, விசா இல்லாத எல்லையா? ஆமா, அங்குள்ள மக்கள் காலை உணவை இந்தியாவிலும் மதிய உணவை நேபாளத்திலும் சாப்பிடும் அளவுக்கு பின்னி பிணைந்தவர்கள். தினசரி காய்கறிகள், அத்தியாவசிய பொருட்களை இருபுறமும் சென்று வாங்கி வருவது வழக்கம். இந்த புதிய வரி விதிப்பு அந்த மக்களின் தினசரி வாழ்க்கையை சிதைத்து கடும் சிரமத்திற்கு ஆளாக்கியுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை அரசியல் முடிவுகளால் நேரடியாக பாதிக்கப்படுகிறது என்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இது எல்லைப் பகுதியில் சில சமூக பதற்றங்களையும் உருவாக்கியுள்ளது. எது எப்படி இருந்தாலும் பல ஆண்டுகளாக அமைதியாக இருந்த ஒரு எல்லைப் பகுதியின் இயல்பு வாழ்க்கை இப்போது மெதுவாக மாறி வருகிறது என்பதுதான் நிதர்சனம். அண்டை நாடுகளுடனான இந்த சிறு சிறு உரசல்களை பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதற்கிடையில் ஒரு நேர்மறையான செய்தியும் உள்ளது. கம்போடியாவில் நடைபெறும் சின்பாக்ஸ் 2 என்ற இருதரப்பு ராணுவ பயிற்சியில் இந்திய ராணுவம் பங்கேற்கிறது. தென்கிழக்கு ஆசியாவில் நமது ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையின் முக்கிய அங்கம் அல்லவா? கட்டாயமாக. அண்டை நாடுகளுடனான எல்லை பிரச்சினைகளை கையாள்வதோடு நின்றுவிடாமல் பிராந்திய அளவிலும் இந்தியா தனது இராணுவ பலத்தையும் ராஜதந்திர உறவுகளையும் விரிவுபடுத்துகிறது என்பதற்கான சான்றுதான் இந்த சின்பாக்ஸ் ராணுவ பயிற்சி. ராஜதந்திரம் என்று சொன்னவுடன் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது, இந்த மே மாதத்தில் மட்டும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை எவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்குகிறது. பிரதமர் மோடியின் ஐரோப்பிய பயணம், அங்கு நார்டிக் இந்தியா உச்சிமாநாடு, மறுபுறம் வெளியுறவுத்துறை அமைச்சரின் கரீபியன் நாடுகளுக்கான சுற்றுப்பயணம், மேலும் டெல்லியில் வரவிருக்கும் பிரிக்ஸ் மற்றும் குவாட் அமைப்புகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பு. ஏன் இந்த திடீர் வேகம்? இந்தியா தற்போது மேற்கத்திய நாடுகளுக்கும் வளரும் நாடுகளை உள்ளடக்கிய குளோபல் சவுத் நாடுகளுக்கும் இடையிலான ஒரு பாலமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிக்கிறதா? இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. உலகம் இப்போது பல அணிகளாக பிரிந்து கிடக்கிறது. ஒருபுறம் அமெரிக்கா தலைமையிலான நாடுகள், மறுபுறம் சீனா, ரஷ்யா. இந்த சூழலில் இந்தியா எந்த அணியிலும் சேராமல் தனக்கான ஒரு தனித்துவமான பாதையை வகுத்து வருகிறது. அது எப்படி சாத்தியம்? வளர்ந்த நார்டிக் நாடுகளிடம் தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டை கூறுகிறது. அதே சமயம் கரீபியன் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியாவின் தொழில்நுட்பத்தையும் மருந்துகளையும் வழங்கி நாங்கள் உங்கள் நண்பன் என்று அரவணைக்கிறது.
இது ஒரு ப்ரோஆக்டிவான வெளியுறவுக் கொள்கை. அந்த ராஜதந்திர பலன் இப்போது கண்முன்னே தெரிவது போல இருக்கிறது. பல ஆண்டுகளாக இந்தியா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வலியுறுத்தி வந்தது. ஆனால் மேற்கத்திய நாடுகள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இப்போது முதன்முறையாக கனடா காலிஸ்தான் ஆதரவாளர்களை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று வெளிப்படையாக தனது அறிக்கையில் அறிவித்திருக்கிறது. இதுவரை கருத்து சுதந்திரம் என்று சொல்லிக் கொண்டிருந்த கனடா இப்போது திடீரென்றே இப்படி இறங்கி வந்திருக்கிறதே, என்ன காரணம்? இது சர்வதேச அளவிலான இந்திய ராஜதந்திரத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். பயங்கரவாதத்தை எந்த வடிவத்திலும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று இந்தியா கொடுத்த தொடர் அழுத்தம் மற்றும் உலகளாவிய பூவரசியல் மாற்றங்கள் கனடாவை இந்த முடிவை எடுக்க நிர்பந்தித்துள்ளன. ஒரு நாடு பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் வலிமையாக இருக்கும்போது அதன் குரலுக்கு உலக அரங்கில் எவ்வளவு மதிப்பு கிடைக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். வல்லரசுகளின் குரலுக்கு மதிப்பு கிடைக்கிறது என்பதை பற்றி பேசும்போது உலக பொருளாதாரத்தையே ஆட்டிப்படைக்கும் எரிசக்தி சந்தையை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது. சர்வதேச சந்தையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலைப்பாட்டை குறிப்பிடாமலே ஒபெக்+ நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்திக்கான ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளன. அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரான் இடையான 14 அம்ச சமாதான திட்டம் பற்றியும் செய்திகள் வந்துள்ளன. இந்த மத்திய கிழக்கு நாடுகளின் எண்ணெய் அரசியல் நமது மாற்று எரிபொருள் கனவுகளை பாதிக்குமா? நிச்சயம் தாக்கம் இருக்கும். ஒபெக்+ நாடுகள் எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்தால் உலகச் சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறையும். விலை குறைந்தால் நல்லதுதானே? குறுகிய காலத்தில் நல்லதுதான். ஆனால் எண்ணெய் விலை குறைந்தால் இந்தியா போன்ற மாற்று எரிபொருளை நோக்கி நகரும் நாடுகளுக்கு அது நீண்டகால அடிப்படையில் ஒரு சவாலாக அமையும். ஏனென்றால் பெட்ரோல் மலிவாக கிடைக்கும்போது எதற்காக பயோமெத்தனால் போன்ற புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வர்த்தகர்களுக்கு ஏற்படும். ஓ, அதையும் யோசிக்கணுமா? ஆமாம். ஆனால் ஈரானுடனான அமெரிக்காவின் சமாதானம் மற்றும் மத்திய கிழக்கின் நிலையற்ற தன்மை ஆகியவை இந்தியா தனது சொந்த மாற்று எரிசக்தி திட்டங்களில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையே உணர்த்துகின்றன. தற்சார்புதான் நிரந்தர தீர்வு. தற்சார்பு, இந்த ஒற்றை வார்த்தையில்தான் இன்று நாம் பேசிய அத்தனை விஷயங்களும் வந்து இணைகின்றன. குழந்தைகளுக்கான சுகாதார கொள்கை மூலம் வளமான மனித வளத்தை உருவாக்குவது, டிஜிட்டல் கொள்கைகள் மூலம் நமது தரவுகளை பாதுகாப்பது, ஐரோப்பாவின் கார்பன் வரியை எதிர்கொள்ள IBM உத்தியை வகுப்பது, துறைமுகங்களை மேம்படுத்தி கழிவிலிருந்து மாற்று எரிபொருளை உருவாக்குவது மற்றும் உலகளாவிய ராஜதந்திர நகர்வுகள். இவை எல்லாமே உலக அரங்கில் தன்னை ஒரு வலுவான தற்சார்பு கொண்ட நாடாக நிலைநிறுத்தும் இந்தியாவின் ஒரு மாபெரும் சதுரங்க ஆட்டத்தின் காய்கள்தான். மிக சரியாக தொகுத்து விட்டீர்கள். ஆரம்பத்தில் நாம் பேசிய அந்த உதாரணத்தை மீண்டும் நினைத்து பாருங்கள். ஒரு நோயை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து மருந்து கொடுப்பது போல உள்நாட்டு மற்றும் சர்வதேச அரசியலை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் பல ஆழமான அடுக்குகளும் பொருளாதார சமூக காரணிகளும் புதைந்துள்ளன. அந்த அடுக்குகளை நாம் தொடர்ந்து பகுப்பாய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடன் உரையாடியது எப்போதுமே உலகத்தை பற்றிய ஒரு புதிய திறப்பை கொடுக்கிறது. இறுதியாக இதை கேட்கும் உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்தனையை முன்வைத்து இந்த அலசலை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாம் இதுவரை உலகப் போர்கள் என்றால் துப்பாக்கிகள், பீரங்கிகள் மற்றும் இராணுவ பலத்தை கொண்டுதான் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் ஐரோப்பாவின் CPAM வரிச்சட்டமும் அதற்கான இந்தியாவின் எதிர்வினையும் ஒரு புதிய உண்மையை காட்டுகின்றன. காலநிலை மாற்றம் போன்ற சுற்றுச்சூழல் காரணிகள் இனி வருங்காலங்களில் உலகளாவிய வர்த்தகப் போர்களுக்கான புதிய ஆயுதங்களாக மாறப்போகின்றன. அப்படியானால் இந்தியாவின் எதிர்கால வெளியுறவுக் கொள்கை என்பது இனி வெறும் இராணுவ எல்லையை பாதுகாப்பதில் மட்டும் இருக்காதோ? காண்ட்லா துறைமுகத்தில் நாம் பார்த்த கண்டோப்பவால் செடியிலிருந்து எடுக்கப்படும் மாற்று எரிபொருட்களும் பசுமை தொழில்நுட்பங்களுமே நாளைய உலகப் போரின் கவசங்களாக மாறுமோ? இராணுவ பலத்தை விட பசுமை பழம் ஒரு நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் காலம் வந்துவிட்டதா? இதை நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம்.